இந்த வீடியோவில் அவர், அவருக்கு, அவரை, அவரது இந்த மாதிரி சில தமிழ் வார்த்தைகள்லாம் வாக்கியங்களில் யூஸ் பண்ணும்போது எப்படி இங்கிலீஷில் பேசலாங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள், அவர் பெயர் என்ன? வாட் இஸ் ஹிஸ் நேம்? வாட் இஸ் ஹிஸ் நேம்? அவர் என்ன செய்கிறார்? வாட் டஸ் ஹீ டூ? வாட் டஸ் ஹீ டூ? அவருக்கு வயது என்ன இருக்கும்? அவருக்கு வயது என்ன இருக்கும்? இதை வாட் மஸ்ட் பி ஹிஸ் ஏஜ்? வாட் மஸ்ட் பி ஹிஸ் ஏஜ்? அடுத்தது, அவருக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும்? இதை இங்கிலீஷில் வாட் மஸ்ட் பி ஹிஸ் சேலரி அப்படின்னு கேட்கலாம். வாட் மஸ்ட் பி ஹிஸ் சேலரி? அவரது சுபாவம் பற்றி சொல்ல முடியுமா? இதை இங்கிலீஷில் கேன் யூ டெல் மீ அபவுட் ஹிஸ் நேச்சர்? கேன் யூ டெல் மீ அபவுட் ஹிஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறத வாட் டஸ் ஹீ வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். வாட் டஸ் ஹீ வாண்ட்? அவருடைய புத்தகம் காணவில்லை. இதை இங்கிலீஷில் ஹிஸ் புக் இஸ் மிஸ்ஸிங். ஹிஸ் புக் இஸ் மிஸ்ஸிங். அவருடைய இருசக்கர வாகனம் வாசலில் நிற்கிறது. இதை இங்கிலீஷில் ஹிஸ் பைக் இஸ் அட் த கேட். ஹிஸ் பைக் இஸ் அட் த கேட். அவர் திருமணமானவரா? இதை இங்கிலீஷில் இஸ் ஹி மேரீட் அப்படின்னு கேட்கலாம். அவருக்கு எத்தனை குழந்தைகள்? இதை இங்கிலீஷில் ஹவு மெனி சில்ட்ரன் டஸ் ஹி ஹேவ் அப்படின்னு கேட்கலாம். ஹவு மெனி சில்ட்ரன் டஸ் ஹி ஹேவ்? அவர் இப்பொழுதுதான் போனார். அவர் இப்போ தான் போனார் அப்படின்னு சொல்கிறத ஹி ஹேஸ் ஜஸ்ட் லெஃப்ட். ஹி ஹேஸ் ஜஸ்ட் லெஃப்ட். அவர் யாரை சந்திக்க விரும்புகிறார்? அவர் யாரை சந்திக்க விரும்புகிறார்? இதை இங்கிலீஷில் whom does he want to meet? whom does he want to meet அப்படி கேட்கலாம். அவர் யார்? இதை கேட்குறதுக்கு who is he அப்படின்னு கேட்கலாம். நான் அவரை எப்படி தொடர்பு கொள்வது? இதை இங்கிலீஷில் how should I contact him? how should I contact him அப்படின்னு கேட்கலாம். நான் அவரை எங்கே தேடுவது? எங்கே போனாலும் தெரில, நான் அவரை எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லும்ல. இதை இங்கிலீஷில் வேர் ஷுட் ஐ லுக் ஃபார் ஹிம்? நான் அவரை எங்கு தேடுவது? வேர் ஷுட் ஐ லுக் ஃபார் ஹிம்? வேர் ஷுட் ஐ லுக் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு அவரை தெரியுமா? இது எப்படி கேட்கலான்னா டு யூ நோ ஹிம்? டு யூ நோ ஹிம் அப்படின்னு கேட்கலாம். அவர் இங்கே இல்லை அப்படி சொல்கிறதுக்கு ஹீ இஸ் நாட் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்னை விட புத்திசாலி. இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஹீ இஸ் வைசர் தென் மீ. ஹீ இஸ் வைசர் தென் மீ அப்படின்னு சொல்லலாம். அவன் என் ஃப்ரெண்டு. அவர் என் நண்பன் அப்படின்னு சொல்லும்ல. இதை இங்கிலீஷில் ஹீ இஸ் மை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். அவன் ஏழை என்றாலும் கண்ணியமானவன். அவன் ஏழை இருந்தாலும் கண்ணியமானவன் இப்படி சொல்கிறதுக்கு ஆல்தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஆனஸ்ட். ஆல்தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஹானஸ்ட். அவர் நல்லவரா கெட்டவரா? இதை இங்கிலீஷில் கேட்க இஸ் ஹி குட் ஆர் பேட்? இஸ் ஹி குட் ஆர் பேட் அப்படின்னு கேட்கலாம். தேங்க்யூ.